இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இது ஸ்பாட் கிடையாது, இன்னொரு இடத்துக்கு போறோம். இது வரைக்கும் நான் போனதில்லை, இவனுக்கு எல்லாம் போயிருக்கிறானுங்க. அதனால வந்து 5:30க்கே ஃபோன் பண்றான். வெயில்ல போலான்னு பார்த்தா 5:30க்கு கையெல்லாம் விரைக்குது, 5:30க்கே கூப்பிடுறான். அவ்வளோ கடமை வெயில் காலத்துல வந்து குளிர் அடிக்குது. நான் போனதில்லை. இனிமேல் ஸ்ரீவல் வந்து இந்த வீடியோல பேச மாட்டாரு. ஏன்னா போன வீடியோல அவருக்கு வந்த கமெண்ட்ஸ் அப்படி பேச மாட்டேன். கை மேல வரல வச்சுக்கிறான். கை மேல வாய் வச்சு இல்லைன்னா நம்ம இன்ட்ரோ சொல்லும் போது ஏதாவது கோளரா ஏதாவது பேசிட்டு இருப்பான். இப்போ கமெண்ட் இருந்து பாரு, பேச மாட்டாரு. ஓகே, பார்த்து பையனை ஏதாவது செஞ்சு விடுங்க. எங்கடா வினோத்து போறோம், நாம சொல்லிடுறா. வந்து புதுசா இன்னொரு ஸ்பாட் வந்து பிடிச்சாச்சு. அங்க வந்து போறோம். அங்க போயிட்டு நம்மளோட ரகலையா ஆரம்பிக்க போறோம். புதுசெல்லாம் கிடையாது, எங்களுக்கு புதுசுதான். எங்களுக்கு இல்ல, ஒரு 2-3 பாய்ஸ் இருக்காங்க. நம்ம ஸ்பாட் புடிச்சாச்சு. அங்கதான் இங்கதான் அது மட்டும் தான் சொல்றாங்க. தூரம் ஆனா இடத்த சொல்ல மாட்டேங்கிறானுங்க. ஆரம்பிச்சிட்டான், திரும்ப ஆரம்பிச்சிட்டான். மக்களே, ஒரு வழியா ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்காங்க. அதை நாங்க பார்க்க மாட்டோம். எல்லாம் நல்ல பசங்க, சத்தியமா பார்க்க மாட்டோம். இப்போ வந்து நாங்க குடிக்க தான் போறோம். காமிடா ஸ்பாட்டை. ஒவ்வொருத்தரா தண்ணி வந்து வேகமா போகுது, சத்தியமா நிக்க முடியல. தயவுசெய்து தண்ணியில குளிக்கும் போது பார்த்து குளிங்க. எங்களை மாதிரி எங்களுக்கெல்லாம் நீச்சல் தெரியும், அதனால கொஞ்சம் இதா பண்ணிட்டு இருக்கோம். காப்பாத்துற பிரச்சனை இல்ல, போட்டுருக்குது. இப்ப நான் வந்து நிராயமானியா இருக்கிறேன். நீச்சலும் தெரியாது, ஒரு மயில் தெரியாது. என்ன தெரியாது? நீச்சல் தெரியுமா? கடல்ல கடல்ல நான் டவுசரை பார்த்தாலே தெரிய வேண்டாமா? கடல்லையே குதிப்பேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நம்ம கேமராமேன் நடுங்கிறாடா இவன். பாத்தீங்கன்னா தண்ணி வந்து வேகமா போயிட்டு இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் பார்த்துதான் குளிக்கணும். இப்போ வந்து நாங்க வந்து ஒரு கேம் வைக்கலான்னு இருக்கோம். கேம் ஓகே தானே? ஓகே. என்ன கேம்னா, ஃபர்ஸ்ட் வந்து சென்டர்ல போய் நின்று கை கட்டி நின்னுக்கணும். யார் ரொம்ப நேரம் நிக்கிறாங்க அவங்க தான் நின்று, சரியா? அதுக்கடுத்து வந்து ரன்னிங் ரேஸ். இங்க இருந்து அது வரைக்கும் ரன்னிங் ரேஸ். ஒரு 5 பேர் நின்று ரன்னிங் ரேஸ். இங்க நிக்கவே முடிய மாட்டேங்குது. அதுதான் கேம். நீ ஓடப்பா. இவர் வரமாட்டாரு, ஏன்னா இவங்களை காப்பாத்துறதுக்கு கட்டி இருக்கிற பார்த்தாலே இல்ல அதுக்காக இவர் இல்ல, அங்க பொண்ணுங்க வந்துருக்குது. அதனால வந்து தலையை வந்து உள்ள வர மாட்டேங்குது. அந்த கண்ணுக்குள்ள காட்சி வந்து பாத்துட்டு இருக்காரு இவரு. இப்ப என்னன்னா, வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்கலாம் நம்ம கூட்டிட்டு வர்றோம். அப்போ குளிக்கிறது இல்ல. அவர் வந்து போன வீடியோல பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதையும் கேட்காம அவர் பேசக்கூடாது சொல்லிட்டாங்க. ஓகே சாரி, இனிமேல் பேசக்கூடாது. ஓகே நில்லுங்க, வாங்க. ஓகே சாரி, தப்பா சொல்லிட்டேன். இந்த ரன்னிங் ரேஸ் விளையாட முடியாது, நான் வரல. இது தண்ணீர் பார்த்தாவே எறும்பு மாடு தண்ணீர் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு உள்ள வச்சு வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நானும் நோத்தி பேசேன். 1 2 3 பின்னாடி போயிடாதீங்கடா. என்னை விடுறேன், இங்க நின்று ஜெயிச்சிருவேன். கை கொடுங்க நண்பர்களே. இந்த பக்கம் வாங்க. அப்படியாரு அப்படியாரு 3 பிளாக் இந்த மாதிரி ஏமாத்திட்டு கார் போல ஷார்ட் புட் ரீச். நான் போயிட்டேன், நீங்க 3 பேரும் போயிட்டே நான் அப்படியே போயிட்டேன். தண்ணியோட நான் தான் சொன்னேன். போ போ ஓஓடிவை ஊட்டி முத்தம் கொடுக்குறான்டா அவன். ஏய் போடா.
சும்மா டேய் உள்ள வாடா. டேய் வாடா அவுட். ஸ்ரீவேல் அவுட். மரியடா பக்கத்துல வந்து முதல கிடைக்கிற மாதிரி கிடைக்க வேண்டாம். அவுட் போ. ஓடி வையூட்டி ஓடி வையூட்டி அடுமார் வாயிட்டு நிர்மலு. அடுமார் நிர்மலு. இப்படிலாம் சொல்லி என்ன பண்றது? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவேலை வச்சுட்டு கேம்லாம் விளையாட முடியாது. ஏன்னா கம்முனே இருக்க மாட்டேங்கிறான். இவன் எவ்வளோ சொன்னாலும் திருந்தவும் மாட்டான். அது நம்மளால ஒன்று அது வந்து டிஃபால்ட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து அவன் திரும்ப அவனையும் அவுட்டாக வச்சுட்டோம். ஓகேவா ரெடியா கேமராமேன் ஓடி வையூட்டி. அந்த பக்கம் நின்னா எங்களால் நிற்க முடியல. தண்ணி இழுத்துட்டே போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் திருப்பிட்டோம். இப்போ ஸ்ரீவேலை அவுட்டு. சொல்றேன் ஓடி வையூட்டி. ரியாக்ஷன் பண்ணு. A few moments later. மக்களே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்றதுக்கு ஒன் டே என்ஜாய் பண்றதுக்கு சரியான ஸ்பாட் இது. அதனால இவனால நிற்கவே முடியல. இது வந்து போயிட்டே இருக்குது. நான் பிடிச்சிக்கிறேன். பேசு. இந்த ஸ்பாட் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பங்களாபுதூர் சத்தியமங்கலம் டு அத்தானி மெயின் ரோட்ல இருக்கு. உள்ள ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்து மெயின் ரோட்ல இருந்து வரணும். ஃபேமிலியோட ஒரு நாள் என்ஜாய் கிடையாது. கரெக்டா இருக்கு தண்ணி. வந்தீங்கன்னா எல்லாருமே குதிக்கலாம். இல்ல வந்து பாடி வைக்க குடிக்கலாம். குட்டீஸ்ல இறங்க முடியாது. தண்ணி வேகமா எடுத்துட்டு போகுது. நாங்களே நிக்க முடியாது. ஓரத்துல நிக்கலாம். நாங்களே நிக்க முடியாம தான் நின்று இருக்கிறோம். வினோத் அப்புறம் கரெக்டா எப்படி வரணும்டா? இது வந்து அதான் தண்ணி எப்பவுமே இருக்குமா? எப்பவுமே தண்ணி ஃபுல்லா தான் போகும். ஒரு நாள் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா என்ஜாய் பண்ணணும்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பக்காவா இருக்கும். இல்ல கோபி போய் வரலாம். இப்படி போய் கொடிவேரி வந்து வரலாம். 2 வழி இருக்கு. நீ சாப்பிடறதுக்கு எதுவுமே கடை எதுவுமே கிடையாது. வரும்போது எல்லாமே வாங்கிட்டு வந்துருங்க. முடிஞ்சா சமைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. சம்மர் பெஸ்ட் பிளேஸ் இது. வெயிலுக்கு வந்து இதமா இருக்கு. கண்குள்ளா கழிச்சு கொளுத்தியா இருக்கு. கண்குள்ளா குளிச்சிங்கடா. ஆமா 4-5 பொண்ணுங்க வந்துருச்சு. அதனால உங்களுக்கு குளிர்ச்சி கண்குள்ளா குளிர்ச்சி. சிக்கனு இந்த மாதிரி சமையல செஞ்சு வந்தீங்கன்னா அருமையா தண்ணிக்குள்ளேயே வச்சு அருமையா சாப்பிடலாம். ஆமா. தண்ணிக்குள்ள வச்சீங்கன்னா கொடிவேரி போயிட்டே சாப்பிடலாம்ல. இது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நாங்க அங்கிருந்து பேசிட்டு இருந்தோம். தண்ணி பாருங்க நிறுத்தி நீங்க கொண்டாந்துருச்சு. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருக்குக்கா. எல்லாரும் கூட்டா நின்று குடிங்க. ஏன்னா இந்த மாதிரி யாரெல்லாம் குடிக்கிறோம் நாங்க நிற்காது குடிச்சிருக்கீங்க. பாருங்க அங்க ஒண்ணு குத்திக்கிறோம். இப்ப நாங்க குடிச்சிக்கிறோம். தண்ணி சூடா வருது. சரி போடா. நாங்களாம் சொன்ன வரும்போது அவங்க வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. வரும்போது நாங்க தான் வரும்போது சொன்னோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க அப்படின்னு. அவங்க பாருங்க அடிச்சு போயிட்டே இருக்காரு கொடிவேரிக்கு. பாய் என்ன பாய். என்னடா பண்றா டேய்? கைத்தெல்லாம் பிடிச்சிருக்காங்க. என்னடா மாடு தனியா போச்சு. எங்க மாடு காலில் ஓடிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே வந்து கேடுகிட்ட மாடு ஃப்ரெண்ட்ஸ். அது கேடுகிட்ட வந்து கேடுகிட்ட மாடு ஏமாத்திட்டே வருது. எங்க மாடு நொறுக்கிடுச்சு. மாடு தண்ணி காட்டுங்க. யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். கோலார் நண்பர். கோலார் கேரளா. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். டேய் இங்க வாங்களேன். கேரளால இருந்து வந்தாங்க. மனசாட்சியே இல்லாம சப்ஸ்கிரைபர் எவ்வளோன்னு கேட்டாங்க. 15 கேங்கிறேன். எதுக்கு சேனல் சொன்னேன்? ஆமாம் 15K நம்ம சப்ஸ்கிரைபரு. ஏய் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 15K ரிப்போர்ட் அடிக்காதீங்க. இதுலயே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஸ்ரீவேலோட எப்படின்ட்டு. நீங்க ஸ்ரீவேல் திட்டுறது தப்பே கிடையாது. திட்டுங்க. கேரளால இருந்து வந்தா ஏன் இந்த போய் பேசுறீங்கிறாங்க. நண்பர்களே ஆயில் மசாஜ் பண்ண போறோம். ஆயிலுங்கடா ஆயிலே எனக்கு வாங்கினது. என்னடா உனக்கே எனக்கு பிரிச்சு பேசுற? ஆமா அப்படிதான் எல்லாமே ஒண்ணுதான்டா. நண்பர்களே கிடையவே கிடையாது. டேய் இழுத்து கழிவு விடுறோம் போட்டு போறான். ஏடா உனக்கு கை முறிஞ்சா நாங்க வந்து ஆஸ்பத்திரி செலவு பண்ணோன்னு எல்லாம் பண்ணோன்னு பச்சைக்கிளிக்கு பெட்ரோலும் போட்டு வண்டியிலையும் கூட்டிட்டு வந்து இல்ல பச்சைக்கிளி எடுத்து தரோம் மரத்தோல் காட்டி. கிளி வளர்த்தான்னு சொல்லி கிளி வளர்த்திட்டு இருந்தோம். உண்மையாலுமே
தலைவருக்காக ஒரு தென்னை மரத்தையே ஒளி காட்டணும் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லி போட்டு கேளுங்க. நண்பர்கள் எல்லாருமே கூறுங்கள். ஆமா அது இல்லாம சேவூர்ல ஒரு பச்சைக்கிளி வச்சிருந்தா தப்பா சொல்லிட்டேன். வளர்த்திட்டு இருந்தாரு. அது 2 மாசம் தான் இருந்துச்சு. வேற போல கொத்திட்டு போயிருச்சு. என்னடா பண்ற? என்ன ஆர்கானிக் டேய் ஒரே டேய் நான் ஒகேனக்கல் வீடியோ நான் பார்த்துட்டே இருந்தேன். டேய் நான் நேத்தான பார்த்தேன் ஒகேனக்கல். சாரி டேய் இரா ஏய் அங்க எப்படி போறாங்க? என்ன கடா வெட்டா வாத்து கழுத்தொடைஞ்சு இப்படி போகும்ல அந்த மாதிரி தான் போயிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் கடைசியில. சுடுக்கும் பிடிக்கல புடுக்கும் பிடிக்கல கமெண்ட்ங்களா பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் vlogs ஒகேனக்கல் மசாஜ் நண்பர்களே மூக்குல தண்ணி விடுறான். உட்காந்துக்காரர் ஒருத்தர் மீசுக்காரரு மசாஜ்ல ஸ்பெஷலிஸ்ட். மசாஜ்ல யாராவது ஷாம்பு போட்டு மசாஜ் பண்ணுவாங்களா? ஷாம்பு மசாஜ் ஒண்ணு என்னாச்சுன்னா போன விழாக்குல வந்து வெஜ் வந்து வெங்கடேஷ் என்ன பண்ணா லைட்டா சிக்கனை கலந்துட்டா. அது என்னோட தவறு இல்ல, இயற்கையின் தவறு. இப்ப வந்து அதனால வெங்கடேஷ் வந்து மசாஜ் பண்ண போறோம். நம்ம வந்து இப்ப வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நல்ல வாய்ப்பு. பேசுறேன் வீடியோல பேசுறேன். தலை தூக்குறா வீட்டுக்காரன் பார்க்கல பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. மேலே இரு பாரு செத்தனா சோனாண்டி. நீங்களும் இந்த மாதிரி வந்து சாம்பலை போட்டு தண்ணியில வந்து அர்த்தம் பண்ணாதீங்க. நீங்க பண்ணாதீங்க சரியா? ஏன் சோசியல் மீடியான்னு வந்தாலே சோசியல் இன்ஃபர்மேஷன் சொல்லணுமா? அதான் உலக வழக்கம். ஏன் அப்படி கிரிஞ்சு பண்றீங்க? நாங்க பண்ணிக்குவோம். எல்லாருமே பண்றாங்க. நான் பண்ண தப்பா? ஸ்பாட்டு கூட்டிட்டு வந்து ஒரு எல்லாம் ஸ்பாட்டு கூட்டிட்டு வர என்னன்னு தெரியல. நம்ம பசங்க கடை என்னடா ஸ்பாட் விட்டா நான் சாயந்தரம் குளிச்சுட்டு இருப்பேன். சரி சாயந்தரம் குளிக்கட்டும். அதே ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பண்ணோம்னா தொட்டிப்பாலம் வாங்க பயங்கரமா இருக்கும். பக்காவா இருக்கும். நன்றி மக்களே. அடுத்த ஸ்பாட்டுக்கு சந்திப்போம். ஒரு நிமிஷம் உட்கார். ஏன் உட்கார் சொல்றேன். இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போ.